வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். சொந்தோட நம்ம அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, வசந்த் ரவி, மெஹரின், அனிகா சுரேந்திரன், சுனில், சத்யராஜ், நீரல் ரவி இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற இந்திரா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்திரா இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் வசந்த் ரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு போலீஸ்காரையே வந்து பார்த்திங்கன்னா இடித்ததுனால சஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பீரியட் முடிஞ்சுமே கூட இவருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் ரீஜாயின் பண்ண ஆர்டர் வராமல் தான் வீட்லேயே இருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா கொலை நடந்துகிட்டே இருக்குது. கொலை பண்ணிட்டு அந்த கையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் போட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் மரல விட்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்காப்புல. இந்த கேஸை எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸர் வந்து பார்த்திங்கன்னா இந்த களத்தில் எதிர்க்கிறாப்புல இந்த கேஸை எப்படின்னா சால்வ் பண்ணுறேன்ட்டு என்னென்ன ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலைகாரனால பிரச்சனை வரப்போக அவரே இந்த கேஸை நானே எடுத்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே இந்த கதையில் இந்த வில்லனை கண்டுபிடிக்கிற கோதாவில் குதிக்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் வசந்த் ரவி அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையில் ஓகேவாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. குறிப்பாக அவருக்கும் மெஹரினுக்கும் இருக்கிற அந்த சப்போர்ட்டிவ் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது என்னை பொறுத்தவரையிலும் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி. இதே நேரத்தில் இந்த படத்தில் இருக்கிற மற்ற சினிமாட்டோகிராஃபியில் இவங்க கொண்டு வந்த அந்த கதாபாத்திரங்கள் இருக்குது இல்லையா, அந்த வில்லன் கேரக்டர் அவனுக்கு எழுதின அந்த கதாபாத்திரம் அவனுக்கு எழுதின அந்த கொலை பண்ணுற பேட்டர்ன் எல்லாம் ஓகே. கொலை பண்ணுற பேட்டர்ன்லாம் அவன் படந்து இப்போ கொலை பண்ணிட்டே இருப்பான். நம்ம போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபத்தமான காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வச்சு இந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு விட்டாங்க. என்னன்னா ஒரே கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். இதை கல்யாணம் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருப்பாப்புல. அவர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நீரல் ரவி கிட்ட போய் தேப்பாட்டில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கொலை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல போக நீரல் ரவி அதை பார்த்துட்டு இது சீரியல் கில்லரோட கொலை தான், இது சீரியல் கில்லர் தான் பண்ணுறா அப்படின்னும் போது எது சீரியல் கில்லரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கு. ஏன் இது யார்ப்பா இந்த சீனை வச்சானே தெரில. ஏப்பா தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் கொலை நடந்தால் ஒரு சைக்கோவாக இருக்கணும் இல்லை சீரியல் கில்லராக இருக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த சீனை வந்து எதுக்கு அவ்வளோ அபத்தமாக எடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக தெரில. இதை தவிர்த்து இந்த படத்தில் மெஹரின் ஆகட்டும், அனிகா சுரேந்திரன் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுனில் அவரை காமெடி வில்லன் ரோலில் அவர் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸையும் அவரோட பொட்டன்ஷியலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் பண்ணிச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வர சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் அவங்க கொண்டு போன அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க அவங்க கொண்டு போன விதம் வந்து பார்த்திங்கன்னா இது கிரைம் த்ரில்லர் அண்டு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ஓகேவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்டுக்காகவே தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவான வாட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அதே மாதிரி வில்லனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோபியா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். மியூசிக் சில இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருந்தாலும் சில இடத்துல ரொம்ப வீக்காக இருக்குது. சாங்ஸ் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது. இதனால தான் இந்த படம் என்னை பொறுத்தவரை ஒரு ஓகேவான வாட்ச் கேட்டகரியிலே நான் கொண்டு வந்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இதை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் கிளைமேக்ஸில் இவங்க அந்த முடித்த விதமாகட்டும் எல்லாமே என்னை பொறுத்தவரை ரொம்ப ஓகேவான வாட்ச் தான். இங்கே என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே அது மாதிரி ரொம்ப பிகினரோட பர்ஃபார்மன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரையிலும் ஒரு ஓகேவான வாட்சாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. ஓவரால் இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.5 ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம்.